பிப்ரவரி மாசம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வார ரிலீஸ பத்தி சொல்லணும்னா, வழக்கம் போல தாங்க வாரம் என்ன ஆயிட்டு இருக்கோ அதே மாரி தான் இந்த வாரமும் ஆயிடுச்சு. ஸோ அதுல நம்ம அப்பவும் சாரோட வீக்லி டாப் 10 கவுண்ட்ல என்னென்ன படங்கள் இடம் பிடிக்குது, எந்தெந்த கவுண்ட் பிடிக்குதுன்றத வாங்க போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டில் 10வது இடத்துல பார்க்க போற படம் பூக்கி. பூக்கி படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிச்சு, இது 3வது வாரம். இந்த படம் போன வாரம் கூட ஒரு 10 தியேட்டருக்கு மேல ஓடிச்சு. ஆனா அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கிரீன் தான் கொடுத்துருக்காங்க. போன வாரம் 10 தியேட்டர் ஓடினதுக்கு இந்த படத்தோட ஒரு பெரிய மதிப்புன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா இது விஜய் ஆண்டனியோட படம் அப்படின்ற ஒரு காரணத்தால தான் போச்சு. அவரோட படங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதை இந்த படம் தியேட்டர்ல காப்பாற்றுற அளவுக்கு படத்துக்கு இருப்பு இல்ல. பட் ஓடிடியில் ஒரு டைம் பாஸா கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். கூடிய சீட்ல வரும். நம்ம கவுண்டில் 9வது இடத்துல பார்க்க போற படம் 4th ஃப்ளோர். இந்த 4th ஃப்ளோர் நம்ம ஆரி நடிச்சிருக்காரு. பிக் பாஸ்ல தெரிஞ்சிருக்கும் உங்களுக்குலாம். ஆரிக்கு கிட்டத்தட்ட நிறைய படங்கள் புக்கிங் ஆகி அதெல்லாம் ரிலீஸே ஆகாம நிறைய படங்கள் இருக்கு. அதுக்கு மத்தியில் இந்த 4th ஃப்ளோர் படம் ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு தியேட்டர்ல. நிறைய படங்கள் புதுசா வந்தாலும் அதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு சொல்ற அளவுக்கு இல்ல. இங்க ரொம்ப கம்மி தியேட்டர்கள், ரொம்பவே தெரியாத ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிப் பண்ணுவேன். பட் இந்த படத்துக்கு நம்ம சிட்டியை பொறுத்தவரைக்கும் ஒரு 15-20 தியேட்டர் கொடுத்துருக்காங்க. அதோட இது வந்து ஒரு பேய் படம்ன்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வருது. ஸோ பாப்பம் என்ன மாதிரியான ஒரு பேரும் சர்வேவியும் பண்ணுதுன்றத. நம்ம கூட 8வது இடத்துல பார்க்க போற படம் துணிவு. துணிவு படம் போன வாரம் தான் ரீ-ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய தியேட்டர்லயே ரீ-ரிலீஸ் பண்ணாங்க தான் சொல்லி ஆகணும். அதுக்கேற்ற அந்த கலெக்ஷன்றது 75 லட்சம் 1 கோடின்றது வந்து பொதுவாகவே ஒரு பெரிய ஹீரோ படங்கள்லாம் இப்போ ரீ-ரிலீஸ்ல பண்ணிட்டு இருக்கு. அந்த ஒரேஜில் தான் துணிவு போயிருக்கு. செகண்ட் வீக் தியேட்டரிக்கலே அவங்க கொடுக்கல. அதே மாதிரி அவங்க இந்த துணிவு படத்துக்கு கண்டிப்பா 2-3 கோடியாச்சும் எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த ஒரு விஷயமும் நடக்கல. இருந்தாலும் நீ அஜித் ரீ-ரிலீஸ்லாம் கண்டிக்கவே மாட்டடா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. ஸோ அதனால தியேட்டரிக்கலே இல்லைனாலும் நம்ம இந்த ஒரு கவுண்டர் பண்ணிருக்கோம். அதுக்கும் சும்மாவெல்லாம் தூக்கி வச்சில்ல. இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸ்பெக்டேஷன் படம் அவ்வளவு பெருசா கிடையாது. பூக்கி வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கு. ஸோ அதுக்கு துணிவுலாம் பரவாயில்லைங்க. நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் மௌனம் பேசியதே. மௌனம் பேசியதே படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு, இது 3வது வாரம். இந்த படம் துணிவுக்கு மேல வச்சிருக்குன்னா படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம்ன்றத தாண்டி இந்த படம் முதல் வாரத்திலேயே துணிவை விட அதிகமாக தான் கலெக்ட் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாம 2வது வாரத்திலயும் 4 ஸ்கிரீன்ல சர்வே ஆச்சு. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல ஒன்றும் பெருசா இல்ல. பட் இந்த 3வது வாரத்திலயும் ஒரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இனிமே மௌனம் பேசியதே ரீ-ரிலீஸ்டு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஓரளவுக்கு அதுல சின்ன ஒரு சர்வேவிங் கண்டிப்பா பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மின்னலே. மின்னலே மௌனம் பேசியது ரெண்டுமே காதலர் தினத்தை முன்னிட்டு ஒரே நாள தான் ரீ-ரிலீஸ் ஆச்சு. ஆனா மின்னலே ரன்னிங் சர்விங்ல லாஸ்ட் வீக்ல, அதாவது 2வது வாரத்துல 10 தியேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடிச்சு. இப்போ 3வது வாரத்திலயும் பாத்தீங்கன்னா 3 ஸ்கிரீன் கிட்ட ஓட போகுது. மின்னலேக்கு மௌனம் பேசியதை விட கலெக்ஷன் கொஞ்சம் கம்மினாலும் ரொம்பவே மைல்டான ஒரு கம்மி தான் இருந்தது. ஆனா அங்க மௌனம் பேசியதுக்கும் மின்னலுக்கும் அந்த ரேட் டிஃபரெண்ட்ன்றது அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா மின்னலே தான் வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகம் பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும். அதை தாண்டி ரன்னிங் சர்வேவிங்லையும் பார்த்துட்டு இருக்கீங்க தியேட்டரிக்கல் டிஃபரெண்ட் வச்சு. ஸோ நம்ம மின்னலே வந்து டாப் கவுண்டன், அதுவும் இந்த கவுண்டன் கொடுக்குறது கண்டிப்பா வருது தான். நம்ம கவுண்டில் அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் தலைவர் தம்பி தலைமையில். தலைவர் தம்பி தலைமையில் படம் ரிலீஸ் ஆகி ஒரு 43 நாள் என்னமோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் ஒன்னா தான் இந்த படத்துக்கு 50வது நாள் வரும். ஆனா லாஸ்ட் வீக்கே இந்த படம் தட்டு தரு மாதிரி தான் ஓடிச்சு. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து தியேட்டர் கொடுத்த மாதிரி தெரியல. இனிமே கொடுத்து 50 நாளுக்கான அந்த ப்ரௌடு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 40 கோடி கிட்ட வசூல் பண்ணிடுச்சுங்க அப்படி இப்படின்ட்டு. தியேட்டரிக்கல் பாக்ஸ் ஆஃபீஸே அது இல்லாம இந்த படம் டிஜிட்டல் அது இதுன்ட்டு இன்னும் எவ்வளவு வசூல் இருக்கு. என்னதான் பண்ணாலும் அந்த 50 நாள் ரன்னிங் டேஸ்ன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது நடக்குதா இல்லையான்றதா தலைவர் தம்பி தலைமையிலுக்கு நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துருவோம். போஸ்ட் கீஸ்ட் ஏதாச்சும் விட்டாங்கன்னா சும்மானே தமிழ்நாட்டிலேயாச்சும் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஓட்டி அந்த ஒரு விஷயத்த பண்ணலாம். நடக்குதா இல்லையான்னு தெரியல. இனிமே இப்போ லேட்டஸ்டா ரீ-ரிலீஸ் படங்கள் கூட பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. புது படங்கள்லாம் பண்றதே இல்ல. அதுக்கு மத்தியில இந்த தலைவர் தம்பி தலைமையில் நிறைய பண்ணிருக்கின்றனால தான் இந்த வாரம் இந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணிருக்கும். நம்ம கவுண்டில் 5வது இடத்துல பார்க்க போற படம் சிறை. சிறை படம் லாஸ்ட் வீக் ஒரு தேட்டர்ல ஓடி இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல எந்த தேட்டரும் கொடுக்காத மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த படம் லாஸ்ட் வீக், அதாவது இன்னைக்கு வரைக்கும் கணக்கு பண்ணீங்கன்னா தியேட்டரிக்கல் 70 நாள் கிட்ட ஓடி இருக்கு. இந்த படம் லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸுக்கு தான் வந்தது. பார்க்க போனா போன வருஷம் படம். ஆனா இந்த வருஷம் தியேட்டரிக்கல் அதிக நாள் ஓடின முதல் படமா இந்த சிறை தான் இருந்திருக்கு. அதாவது 60 நாள் தாண்டி ஓடின படமா. ஏன்னா லாஸ்ட் இயர் பினிஷிங்ல தான் வந்துன்றனால அங்க ஒரு 7 நாள் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறைக்கான அந்த ப்ரௌடுன்றதுலாம் எவ்வளவு பெருசுன்னு தெரியும் உங்களுக்கு. ஸ்டோரி ஆகட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகட்டும், இப்ப ரன்னிங் சர்வேவா ஆகட்டும். ஸோ இது எல்லாத்துக்கும் பெரிய ப்ரௌடா நம்ம கவுண்டன்லயும் கொடுக்கணுன்றதுக்கோசம் தான் தியேட்டரிக்கலே வாஷ் அவுட் ஆனாலும் நம்ம இந்த அளவுக்கு டாப் கவுண்டன் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் மயிலாட். மயிலாடு முதல் வாரத்துல நல்ல எதிர்பார்ப்புல வந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸ்ல கண்டிப்பா கொஞ்சம் கம்மியா தாங்க போச்சு. ஆனாலும் செகண்ட் வீக் வேற எந்த படங்களும் சர்வே பண்ற அளவுக்கு இல்லாதனால இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 15 தேட்டருக்கு மேலே நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடிச்சு. தமிழ்நாடு வரைக்கும் நல்ல ஒரு தேட்டர்கள் தான் போச்சு. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் தான் சொல்லிக்கிற மாதிரி வரல. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி படங்கள் இல்லாத ஒரு குறைக்கு தான் இந்த படம் வந்து கொஞ்சம் தேட்டர்களா ஓடுற மாதிரி இருக்கே தவிர கிரௌடுன்றது பெருசா வரதில்ல. இந்த வாரமும் அந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்து தொடருது. ஆனாலும் படம் ப்ராஃபிட் ஜோன்ல வர மாதிரி கிடையாது. பட் ஓடிடி டிவி ரைட்ஸ் இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை வச்சு படத்தை பெருசா லாஸ் இல்லாம காப்பாற்ற வாய்ப்பு இருக்கும். நம்ம கவுண்டர்ல இதே 4வது இடத்துல அடுத்ததா பார்க்க போற படம் ஆலி. ஆலி படத்துக்கு கிட்டத்தட்ட 20 தேட்டர்கள் மேல இப்ப கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஸ்கிரீன் கெபாசிட்டியும் நல்லா தான் இருக்கு. ஆலி படத்துல நம்ம சரத்குமார் ஹீரோவா பண்றாரு. படம் என்னவோ ஒரு கப்பல் நடுக்கடல் இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ட்ரைலர்ல தெரியுது. அதை தாண்டி ஆணவ கொலை மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. சோ பாப்போம் என்ன மாதிரி படம் பண்ணிருக்காங்கன்னு. பெருசா படத்துல காஸ்டிங்கோ இல்ல லொகேஷனோ இருக்கிற மாதிரிலாம் படத்தோட அந்த கான்செப்ட் பார்த்தா தெரியல ட்ரைலர்ல. லொகேஷன் காஸ்டிங் எல்லாம் பெருசா இல்லனாலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் படத்துல இருந்ததுன்னா கண்டிப்பா பெருசா பார்க்கப்படும். அதுவும் இந்த காலத்துல அந்த மாதிரி படங்கள் தான் பெருசா பார்க்கப்படுது. சோ அப்படியாப்பட்ட படமா ஆலி இருக்குமான்னு பார்ப்போம். நம்ம கவுண்டர்ல 3வது
மூணாவது இடத்துலயும் 2 படங்கள பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்க்க போற படம் கில்லி. கில்லி படம் லாஸ்ட் வீக் வேற லெவல்ல மெயின் தியேட்டர் அது இதுன்னு சொல்லி ஒரு பெரிய அட்டகாசத்தோடவே ரிலீஸ் ஆயிடுச்சு. ரீ ரிலீஸ் அப்படி இப்படின்னு ஒரு பெரிய ரெக்கார்டோடவே அந்த படம் வந்திருந்தாலும் நம்ம கில்லி எப்பயும் போல ஓப்பனிங்லாம் எடுத்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 3 கோடி கிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்துருச்சு. ஆனா ரன்னிங் சர்வே அப்படின்றதையும் கில்லி எப்பயுமே செஞ்சு காட்டும். முதல் ரீ ரிலீஸ்ல கிட்டத்தட்ட 225 நாள் ஓடிச்சு. ரெண்டாவது ரீ ரிலீஸ்லயும் 50 நாள் ஓடிச்சு. ஆனா இப்ப செகண்ட் வீக்லயே வாஷ் அவுட் மாதிரி போயிடுச்சு. ஆனாலும் ஓப்பனிங் பாக்ஸ் ஆஃபீஸ் இது எல்லாமே கில்லி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கறனால இப்ப செகண்ட் வீக்ல வாஷ் அவுட் தியேட்டர்கள் இருந்தாலும் நம்ம இந்த ஒரு கவுண்ட் கொடுத்துருக்கோம். நம்ம கவுண்ட்ல அடுத்ததா இதே மூணாவது இடத்துல பார்க்க போற படம் கப்பல் ஃப்ரெண்ட்லி படம் ரிலீஸ் ஆகியும் 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம் ஆச்சு. இந்த படம் தான் தியேட்டர்ல ஒரு லவ் ரொமான்டிக் ஃபீல் குட்டா காதலர் தினத்துக்கு கரெக்டா வந்த படமா அமைஞ்சது. தமிழ் தெலுங்கு ரெண்டுலயுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த படம் வந்து இப்ப தியேட்டர்ல பெருசா படங்களா எதுவுமே சர்வே பண்ணாத ஒரு காலத்துல ஒரு நல்ல தியேட்டர்கள் எடுத்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி நல்ல படங்களா ஓடிட்டு இருந்தாலும் கண்டிப்பா இந்த படம் வந்து தியேட்டர்ல இருந்து அவுட் ஆகாம சர்வேவிங் லென்த்ல கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு படத்தோட கான்செப்ட் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன வாரத்துல அப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் இப்ப இந்த வாரம் கூட வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் படங்கள் பெருசா தியேட்டர்கள் எடுக்கிறனால இந்த படத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரல நினைக்கிறேன். ஆனா ஓடிடில வந்தா கண்டிப்பா ஒரு ஃபீல் குட்டா நிறைய பேருக்கு இந்த படம் லைக்கபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த படம் வந்து ஒரு தெலுங்கு தமிழ் பைலிங்குலா தான் வந்திருக்கு. ஒரு தெரிஞ்ச முகங்கள் அந்த மாதிரிலாம் போட்டு எடுத்திருந்தாங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்திலேயே இந்த படம் இன்னும் கொஞ்சம் அதிகமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும். ஏன்னா அதிகபட்ச படங்கள் வந்தாலும் ஏன்னா கான்செப்ட் இருக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு காஸ்டிங்கோட அந்த லெவல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றேன். நம்ம கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் தாய் கிழவி படம் நாளை ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த படத்தை கவுண்டர் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன்ல நம்ம ரெண்டாவது இடம் வச்சிருந்தாலும் இந்த படம் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மோஸ்ட்லி தியேட்டர்கள் மெயின் ஸ்கிரீன்ல ஓட போகுது நாளையில இருந்து. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய ப்ரொமோட்டும் பண்ணிட்டு இருக்காரு. தாய் கிழவின்றது ராதிகா நிறைய விஷயங்கள்லாம் இந்த படத்துக்கு மெனக்கெட்டு இருக்கான்றத தாண்டி இந்த கான்செப்ட்ன்றது நம்ம மண் சார்ந்த ஒரு நல்ல கான்செப்டா வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. அதனாலதான் இந்த படத்தோட டைரக்டருக்கு நம்ம சிவகார்த்திகேயனோட சேயோன் படத்துக்கு படமே ரிலீஸ் ஆகாம ரெண்டாவது படத்துக்கு புக் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு எந்த படமும் பெருசா வந்து கோடிக்கணக்கில் தியேட்டர்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி இல்ல. அதுக்கு நடுவில் தாய் கிழவிக்கு மெயின் ஸ்கிரீன் கொடுக்கறதுல எந்த பஞ்சாயத்துமே இல்லாம இருந்திருக்கு. கான்செப்டும் அந்த அளவுக்கு நிறைய மக்கள் உள்ள கூட்டு வர மாதிரி இருந்ததுன்னா ஒரு சம பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல முக்கியமா நம்ம சிவகார்த்திகேயன் சொல்லலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் நிறைய நல்ல படம் குரங்கு பெடல் அப்புறம் சூரி நடிச்ச படம் இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவரோட எந்த படமும் பாத்தீங்கன்னா தியேட்டரிக்கலா பெருசா ஹிட் ஆகாது. அதுக்கெல்லாம் விதிவிலக்கா இப்ப தாய் கிழவிக்கு நிறைய தியேட்டர்கள் கிடைச்சிருக்கு. இந்த படம் பார்க்கும்போது ராதிகாவோட கெட்டப் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரைலர்லாம் பார்க்கும்போது இம்ப்ரெசிவ் இல்லாலும் கண்டிப்பா படம் வேற மாதிரி இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரப்போகுது. ஆனா இது பிப்ரவரி மாசம். சோ பெருசா வந்து இம்பாக்ட் இல்லைன்னா தியேட்டருக்கு ஆடியன்ஸை கொண்டு வரது பெரிய விஷயம். ஏன்னா எக்ஸாமினேஷன் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு மத்தியில் இந்த தாய் கிழவி படம் தியேட்டரில் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் தெரி படம் உங்களுக்கு பொங்கல்லே வந்திருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு வந்திருக்க வேண்டியது. அப்படி இப்படின்னு லேட் ஆகி இப்போ இந்த வாரம் கில்லி ரீ ரிலீஸுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனாலும் தாய் கிழவி வந்ததுனால இப்போ மெயின் ஸ்கிரீன் மொத்தமாக அங்கே போயிடுச்சு. ஆக்சுவலி லாஸ்ட் வீக் கில்லி கூட நிறைய மெயின் ஸ்கிரீன் கிடைச்சிருந்து. பட் தெரிக்கான மெயின் ஸ்கிரீன்றது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. மற்றபடி செகண்டரி ஸ்கிரீன் தான் மோஸ்ட்லி கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம தளபதி படம் ஸோ புக்கிங்கிறது ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு. அதனால தான் நான் முதல் இடத்துல எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா தாய் கிழவிக்கு என்னதான் அவங்க மெயின் ஸ்கிரீன் நிறைய கொடுத்ததாலும் இந்த படத்துக்கு தியேட்டர்ல ஆடியன்ஸோட அந்த கெப்பாசிட்டின்றது எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. பட் தெரிக்கு பொங்கல இருந்தே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் கில்லி வந்து டக்குன்னு போயிடுச்சு. ஆனா தெரி ரீ ரிலீஸா நம்ம கலைப்புலி எஸ் தானு வந்து ஓரளவுக்கு நல்லாவே பண்றதா இருந்தாரு. அந்த மாதிரி இது ஒரு அபிஷியல் படமா தியேட்டர்ல வருது. ஸோ செகண்டரி ஸ்கிரீன்ல நிறைய எடுத்து தாய் கிழவியை விட தெரிக்கு தான் நிறைய இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். தளபதியோட படங்கள்லாம் எக்கச்சக்கமா பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபில் பண்ணும். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசா இங்க தெரி வந்து ஃபில் பண்ணல. ஆனா பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க தாய் கிழவி வந்து 2வது இடம் தெரி முதலிடம் அப்படிங்கிற ரொம்பவே மைனூட்டான சில விஷயங்கள தான் மிஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு நாள் பிஃபோராவே கவுண்டர் பண்றதுனால நம்ம தெரிக்கு இன்னும் நாளைக்கு படம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிரும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த படத்தை நம்ம தாய் கிழவியோட மேல வச்சிருக்கோம். ஸோ அது நடக்குதா இல்லையான்றதா நாளைக்கு நம்ம தியேட்டர்ல பார்த்தலாம். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் வித் லவ் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு இது 4வது வாரம். 4வது வாரத்துல இந்த படத்துக்கு மெயின் ஸ்கிரீன்ன்றது இல்ல செகண்ட் ஸ்கிரீன் எங்கேயோ இருக்கு. தேர்ட் ஸ்கிரீன் மோஸ்ட்லி இந்த வித் லவ் தான் பிடிச்சிருக்கு. அதை தாண்டி வித் லவ் படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எங்கேயோ போயிடுச்சு. அஸ்வத்துக்கு டைம் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா இந்த பிப்ரவரி மாசம் எந்த படமும் பெரிய படமா வரல பாருங்க. நம்ம சிறைக்கு 25 கோடி வந்தது பெருசு நினைச்சோம். அதே மாதிரி தலைவர் தம்பி தலைமையில் 25 கோடி வந்தது பெருசு நினைச்சோம். ஆனா அதெல்லாம் தாண்டி வித் லவ்க்கே இங்க 25 கோடியை தாண்டி போயிடுச்சு. 25 கோடி கிட்ட போயிடுச்சு. ஸோ தமிழ்நாடு தியேட்டரில் ஒரு 2 வாரம் கரெக்டா கேப் அடிச்சனாலே போதும் 25-30 கோடியை தாண்டிடும் அசால்ட்டா அப்படின்ற ஒரு நிலைமை வந்திருக்கு. இப்ப வித் லவ் வந்து ரியலி லைக்கினாங்க சொல்லி ஆகணும். எனிவே இந்த ரீ ரிலீஸ் படங்கள்லாம் வரலன்னு வைங்களேன். இன்னமும் இந்த படம் 25 டேக்கு நம்ம தமிழ்நாடு தியேட்டரில் ஆக்குபை பண்ணி ஓடி இருக்கும். ஏன்னா இப்பவும் இந்த படம் வீக் டேஸ்லாம் வர அந்த கலெக்ஷன்றது பிப்ரவரி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு எக்ஸாமினேஷன் டைம். ஸோ அதனால தியேட்டரில் எப்பவுமே டல்லா தான் இருக்கும் பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரியான டைம்ல வித் லவோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பாராட்டுக்குரியதாங்க. அது 3 வாரமா வந்து ஒரு லென்த்தை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக்ல கில்லியில தளபதி என்னதான் வந்து ஃபோர்ஸ் பண்ணாலும் நம்பர் 1 இடம் வித் லவுக்குமே இருந்தது. இந்த வாரம் நம்ம தெரிய என்னதான் முதல் இடத்துல வச்சிருந்தாலும் நம்ம வித் லவ் தான் டாப்ல கொண்டு வந்திருக்கோம்னாக்கா கண்டிப்பா இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் டாப் லெவல்ல போய்கிட்டே இருக்குன்றதுக்கு மாற்று கருத்தே இல்லைங்க.